Welcome to Uncover Your Excellence. Good evening. Good evening, all. Good evening. Good evening, all. ஓகே, எல்லாரும் வர நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதில் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களில் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புறீங்க. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், தட்ஸ் குட், தட்ஸ் எக்ஸலண்ட். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தட் இஸ் ஒன். ஐ ரியலி அப்ரிஷியேட். உங்களில் நிறைய பேர் 5 PM ஃபேமிலிக்கு இன்வைட் கொடுத்துருக்கீங்க, அதுவும் பார்க்குறேன். தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸலண்ட் திங், பியூட்டிஃபுல். 5 PM ஃபேமிலிக்கு நீங்கள் இன்வைட் கொடுத்துருக்கிறது. ஆனால் இந்த 5 PM ஃபேமிலிக்கு இன்வைட் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு கோல் எடுத்துகிட்டு உள்ளே வரணும். நீங்கள் இது மற்ற குரூப் மாதிரி இல்லை. இட் இஸ் அ யூனிக் குரூப். இட் ஹேஸ் சம்திங் இன் இட். அந்த குரூப்பில் சம்திங் இருக்குது. ஸோ அதனால் அந்த குரூப்புக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒரு கோல் எடுத்துகிட்டு வாங்க. அந்த கோலை வந்து 21 டேஸ் செய்யுங்க, 50 டேஸ் செய்யுங்க, 100 டேஸ் செய்யுங்க, எவ்வளோ நாள் வேணாலும் செய்யுங்க. அந்த கோல் முடிஞ்சிருச்சா அடுத்த கோல் ஒன்று எடுங்க. யூ கேன் சூஸ் எனி கோல். அங்கே வந்து அந்த குரூப்பில் வந்து அமைதியாக ஒன்றும் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது இட் ஒன்ட் ஒர்க். ஏன்னா நம்ம பொதுவாக எதுவும் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு வந்து வேறு எதையாவது பேச தோணும், வேறு எதையாவது செய்ய தோணும். ஸோ அதனால் அந்த குரூப்புக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த ஃப்ரண்ட்லேயே ஒரு ஃபார்ம் இருக்கும், அது படிச்சிங்கனாலே தெரியும். அந்த குரூப்புக்குள்ளே வரும்பொழுது ஒரு கோல் இருக்கணும் உங்கள்கிட்ட. தென் ஓன்லி இட் வில் பி குட் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் ஃபார் 5 PM ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு. மூணாவது விஷயம் வந்து உங்களில் நிறைய பேர் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது, இந்த ப்ராஜெக்டாக ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து தனியாக கீப்லேயோ அல்லது வேர்ட்லேயோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா ப்ராஜெக்ட், அதை சொல்கிறேன். தனியாக வச்சுட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது கொஞ்சம் எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுருங்க. உங்களுடைய ஃபார்மில் போட்டு அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் ஃபார்மில் வந்து டைப் பண்ணி எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் ஐயோ மாற்ற முடியலையே அதெல்லாம் வரும். அதனால் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நேற்றுலேருந்து ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அனு மேடம். அதாவது நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபார்ம் உங்களுக்கு திரும்ப வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2வது நாள்லேருந்து வரும். ஃபஸ்ட் நாள் அனுப்பிச்ச ஃபார்மை நீங்கள் அனுப்பின கண்டென்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2nd நாள்லேருந்து அப்படி வந்துடும். 2 நாள் இப்படி செய்யலைன்றது பரவாயில்ல, இன்னிலிருந்து கற்றுக்குவோம். வி லேர்ன் எவ்ரி டே. ஐ லேர்ன், யூ லேர்ன், வி ஆல் லேர்ன். அதனால் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. 505 நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஐ திங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். ஒவ்வொரு செஷனுடைய ப்ரிப்பரேஷனும் இட் இஸ் நாட் ஆஸ் யூ திங்க். உங்களுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ப்ரிப்பரேஷனை வந்து வித்தின் தட் 1 hour ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு விதமான ப்ரிப்பரேஷன். ஸோ கண்டென்ட்டு
வந்து ஒன்று, பட் அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது அது இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து தான் உங்கள் கைக்கு வருது. அப்ளிகேஷன் அந்த ஃபார்மை வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து எல்லாரும் நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக போட்டு அனுப்புகிறீங்க. ஸோ அது ஃபென்டாஸ்டிக். டிஸ்கஷனும் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ சார் கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால் நோட்டில் எழுதி வைத்திருப்பதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அல்லது மெயிலில் அனுப்பலாமா? கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்கள் இவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, ஒரு கனெக்ட் எதுக்கும் அனு மேடம்க்கு கேளுங்க, அவங்க உடனே உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவாங்க. பார்த்துங்க. அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. நான் இப்போ எல்லாரும் வந்துடட்டும் தான் வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் இன்னும் சில பேர் வரட்டும். யா, மோகன்குமார்லாம் இப்போ தான் நான் ஃபார்ம் அனுப்புறதுக்கே கற்றுக்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம முதல்ல ஃபார்ம் அனுப்புறதுக்கு கற்றுக்கிறதுக்கே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் மனசில். எனிஹவ், we can start our day. டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நானே மிஸ் பண்ணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிடுங்க. இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான சாப்டரில் வந்து சாப்டர் 3 என்ன குவாலிட்டி இல்லையா, என்ன குவாலிட்டி அப்படின்றத இன்னைக்கு நாம் பார்க்கணும். ஸோ குவாலிட்டி நம்பர் 3 நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு 3வது குவாலிட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, தி அன்ஸ்டாப்பபிள் யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், செகண்ட் ஒன்று பார்த்தோம், இன்னைக்கு 3வது கேரக்டர். ஸோ என்ன கேரக்டர் பார்க்குறோம்? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? கேன் யூ டைப்? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? டே 1 என்ன பார்த்தோம்? டே 2 என்ன பார்த்தோம்? இன்னைக்கு தி அன்ஸ்டாப்பபிள் you. That's chapter 3. So first day 1 என்ன பார்த்தோம், day 2 என்ன பார்த்தோம்? Can someone type? உங்களை யாராவது டைப் பண்ணலாமா? day 1 the genuine you. உண்மையா இருக்கீங்களா நீங்க? யாருக்கு? உங்களுக்கு. ஊர் உலகத்துக்குலாம் உண்மையா இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஊர் உலகத்துக்கு நம்மளை மாதிரி காரணம் சொல்றது முடியவே முடியாது. நம்ம ஜம்முன்னு சொல்லுவோம். நம்ம வந்து நமக்கு உண்மையா இருக்குமா, அதுதான் கேள்வி. So that is fun. The second, day 2, the believer in you. நம்புகிறவர், நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த நம்பிக்கையாளர் தான் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போறார். கரெக்டா? ஸோ இப்போ 3வது நாள், தி அன்ஸ்டாப்பபிள் யூ. இந்த எக்ஸலன்ஸ் இருக்கிற பர்சன், புனிதா சங்கர் மேடம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். வருஷலாக கண்டினியூஸாக செஷன்ஸ். I will complete this and then come back to you. உங்களில் இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசுறது பெண்டிங் இருக்கு. இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் செஷன்ஸ் கண்டினியூஸ்லி 15 நாளாக வந்து COVID-19. ஸோ அதில் வந்து சில செஷன்ஸ்லாம் வந்து பேக்லாக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்க வேண்டியிருக்கு. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபென்டாஸ்டிக். ஸோ த ஜென்யூன் யூ, த பிலீவர் இன் யூ, அண்ட் தென் தி அன்ஸ்டாப்பபிள் யூ. அன்ஸ்டாப்பபிள் யூனா என்ன சார்? யாராவது முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுனா என்ன மீனிங்? நம்மளை யாரோ நிறுத்துறது. அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னா யாராலையும் நம்மளை நிறுத்தவே முடியாது. ஸோ இந்த 3வது கேரக்டர், அதாவது இந்த எக்ஸலன்ஸ் இருக்கிற பீப்புளை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாப் தெம். நோ ஒன் அட் எனி டைம் கேன் ஸ்டாப் தெம் எக்ஸப்ட் டெத். எக்ஸப்ட் டெத். இறப்பு மட்டும்தான் இவங்களை நிறுத்தும். மற்றபடி இவங்க எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. தே வில் கான்ஸ்டன்ட்லி மூவ் ஆன். ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட தே வில் நெவர் ஸ்டாப். தே வில் நெவர் எவர் ஸ்டாப். தே வில் கான்ஸ்டன்ட்லி மூவ். தி அன்ஸ்டாப்பபிள் யூ. அன்ஸ்டாப்பபிள் யூ. இந்த அன்ஸ்டாப்பபிள் யூக்கு இப்போ முதல் நாள் வந்து 2 நாய் அந்த கதையை சொன்னேன் இல்லையா? 2வது நாள் வந்து
டென்சிங் எவரெஸ்ட் அதை சொன்னேன். இப்போ 3வது நாள் இப்போ நான் பேசுறது ரொம்ப முக்கியமானது. எஸ், பானுமதி கிருஷ்ணன், தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் லைன். யாராலும் நிறுத்த முடியாத நீ, யாராலும் நிறுத்த முடியாத நான், யாராலும் நிறுத்த முடியாத நாம். அதான் ஒருத்தருக்கு வயது வந்து 70 70. 2 பிரதர்ஸ். அந்த 2வது பிரதருக்கு வந்து வயது வந்து 60. இந்த 2வது பிரதர் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பாவுக்கு வயசு வந்து 88. 88. ஐம் சாரி, 70-60 இல்லை, 60-50, 88. அப்பா தான் இங்கே முக்கியம், அதில் கவனிப்போம். 88, 88 வயசு. ஆனால் அப்பா ஆக்டிவாக இருக்கார். அப்பா ஆக்டிவாக இருக்கார், பயங்கர ஆக்டிவாக இருக்கார். இந்த ஃபர்ஸ்ட் பையன் வயசு 60 சொன்னேன் இல்லையா, அந்த பையனுக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 88 வயசு மனுஷன் என்ன ஓடிட்டு இருக்காரு. இங்க பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு உள்ள ஏதோ பண்ணும் இல்ல ரியாஸ், ஏதோ பண்ண போகுது. இப்போ சாவித்திரி சித்திக்கும் ஏதோ பண்ணும். இப்போ அப்பாவுக்கு 88 வயசாகுது. இந்த வயசுல அவர் வந்து இப்படிலாம் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம நல்லா சம்பாதிச்சிருக்கோம், அப்பா நல்லா சம்பாதிச்சிருக்காரு, நம்ம தம்பி நல்லா சம்பாதிச்சிருக்காரு. ஆக மொத்தம் அப்பா இப்படி போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால மெதுவா அப்பா கிட்ட அப்பா வயசு 88 ஆயிடுச்சு. நம்மகிட்ட இல்லாததுன்றது இல்லை, எல்லாம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்டு ஃபேமிலி, எல்லாமே வி ஆர் வெரி மச் ஹாப்பி. அதாவது அக்கம் பக்கத்தில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. அது ஃபினான்ஷியலாகவும் சரி, சொசைட்டிலையும் சரி, எல்லாத்துலையும் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. அப்போ அப்படி இருக்கும்போது 88 வயசு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம்ல. நல்ல வார்த்தை இல்லை? நீங்கள் வந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம் இல்லைப்பா. பெரிய பையன் அப்பா கிட்ட சொல்கிறார். அப்பா வந்து அப்படியே பார்க்குறார் பையனை. 60 வயசு பெரிய பையனுக்கு, 88 வயசு அப்பாவுக்கு. வெல் செட்டில்டு ஃபினான்ஷியலாக ஒரு 4-5 தலைமுறைக்கு தாங்கும். குடும்பம் நல்ல குடும்பம், சொசைட்டியில் நல்ல பேர், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட அப்பா 88 வயசு உங்களுக்கு, இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறார், நல்ல சஜஷன், எனக்கு வயசு 88, ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நீ இப்போ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சஜஷன். நம்ம ஒன்று பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஸ்டோரி முடியுது. நம்ம இதை கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம், 10 வருஷம் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு முடிக்கிறார். இந்த மாதிரியான எக்ஸலன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு பேர் தான் அன்ஸ்டாப்பபிள். நிறுத்தவே முடியாதவங்க. யூ கான்ட் ஸ்டாப் தேம். யூ கான்ட் ஸ்டாப் தேம். அப்போ நார்மல் பீப்புள் யார் சார்? வயசு 50 ஆயிடுச்சு இல்லை சார், நார்மல். வயசு 60 ஆயிடுச்சு இல்லை, நார்மல். வயசு 70 ஆயிடுச்சு இல்லை, அதனால நகர முடியலைங்க, பிலோ ஆவரேஜ். வயசு 80 ஆயிடுச்சு சார், அதனால
புவர். அன்ஸ்டாப்பபிள் பீப்புளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. அது டெத். அது மனிதர்கள் கையில் இல்லை, இயற்கை கையில் இருக்கு. It is not in human beings' hands. It is in the nature's hands. இயற்கை மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ணும், வேற எதுவும் ஸ்டாப் பண்ணாது. The unstoppable you. ஒரு சின்ன சாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். நம்ம குரூப்ல ஃபியூச்சர்ல நல்லா கவனிங்க, இப்ப இல்ல, இங்கிருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சும் அன்ஸ்டாப்பபிள் யூ அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா இருப்பாங்க ஒருத்தங்க அப்படின்னா யாரை நீங்க நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க பார்ப்போம். திரும்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒருத்தங்க வந்துட்டாங்க 98லையா. நானும் 15 வருஷம் கழிச்சு பேசுவோம், அதுவரை ஜெய் கூட பயணிப்பேன். எப்படி இருக்கு? நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் கேள்வி. இங்க இருந்து நம்ம குரூப்ல 10 வருஷம் கழிச்சு, இங்க இருந்து 10 வருஷம் கழிச்சு அன்ஸ்டாப்பபிள் யூ அப்படின்னு ஒருத்தவங்க ஓடிட்டு இருப்பாங்கன்னா அது யாரு? நீங்க யாரு நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க உங்க பேரு. யாரா வேணா இருக்கலாம். எல்லாரோட பேரும் எழுதிட்டு இருக்கீங்க. பிரபாகரன் மட்டும் மீ அப்படின்னு எழுதியிருக்காரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல? பாக்யராஜ் எழுதியிருக்காரு மீ. பரத் ஸ்ரீனி ஐ ஆம். யாமினி சிவராம் ஐ ஆம் மீ. செல்வி மீ. ரொம்ப முக்கியம் அது. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த அன்ஸ்டாப்பபிள் பர்சன் யூ. ஒரு முறை ராக்ஃபெல்லர் அவர் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. நிறைய பேருக்கு தெரியும், ஆனா இங்க சொல்றது ரொம்ப முக்கியம். அன்ஸ்டாப்பபிள் யூ. ராக்ஃபெல்லர்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருந்தவர் கேட்டார், உலகின் மிகப்பெரிய பணக்காரர் சார், நீங்க நல்லா இப்ப இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம்ல, ஏன் சார் இன்னமுமே ஓடிட்டு இருக்கீங்க? அன்ஸ்டாப்பபிள் யூ. ஏன் சார் இன்னமுமே ஓடிட்டு இருக்கீங்க? ராக்ஃபெல்லர் அவர் பார்த்தார், அது போறது பிரைவேட் ஜெட்ல. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, ஆமா ஒரு டாப் லெவலுக்கு வந்துட்டோம், நிறுத்திடலாம்ல. ஃப்ளைட் இப்போ டாப்ல போயிட்டு இருக்கு, அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு. இந்த ஃப்ளைட்டை அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ண சொல்லுங்க, நம்ம தான் மேக்ஸிமம் வந்துட்டோம்ல. நோ. அப்போதான் ராக்ஃபெல்லர் சிரிச்சுட்டே சொன்னார், ஃப்ளைட் மாதிரி தான் இந்த லைஃப். சடனாக ஏறும், அப்புறம் லேண்ட் ஆகும், அப்புறம் திரும்ப டேக் ஆஃப் ஆகும், அப்புறம் திரும்ப லேண்ட் ஆகும், இப்படி நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஆம் அன்ஸ்டாப்பபிள். Like this flight, ups and downs will be always there. ஒரு உயரம் பார்த்த உடனே அப்படியே நிக்கிறது இல்லை, இது இருக்கிற மாதிரி ஒரு டவுன் வரும். அப்ப எவ்வளவு நாளைக்கு வர இப்படி போயிட்டே இருக்கிறது சார்? அதுக்கு தான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த எக்ஸலன்ஸ் இருக்கிற பீப்புளை ஸ்டாப் பண்றதுக்கு மனிதர்களால் முடியாது, இயற்கையால் மட்டும்தான் முடியும். இயற்கை கிட்ட இருக்க ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா, டெத். டெத்தை மட்டும்தான் இவங்க ஸ்டாப் பண்ணும், வேற எதுவும் இவங்களை ஸ்டாப் பண்ணாது. நத்திங் வில் ஸ்டாப் them. They will run like anything. நிறுத்தவே முடியாது. அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, irrespective of body condition. ரொம்ப முக்கியம் அது. உடம்பு சரியில்லை ஆனாலும் ஓடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட், கால் போயிடுச்சு ஆனாலும் ஓடுவாங்க. 2 கால் போயிடுச்சு வீல் சேர்ல ஓடுவாங்க. 2 கை போயிடுச்சு காலால் எழுதுவாங்க.
கண் பார்வை போயிடுச்சு, ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு நான் சொல்றதெல்லாம் டைப் பண்ணுமா, என்ன கூப்பிட்டு கொண்டுவாங்க. யூ கான்ட் ஸ்டாப் தேம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த அன்ஸ்டாப்பபிள் யூ பீப்புள்கிட்ட யூ வில் நெவர் ஃபைண்ட் ரீசன்ஸ். யூ வில் நெவர் ஃபைண்ட் ரீசன்ஸ். அவங்க காரணமே சொல்ல மாட்டாங்க. யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் வேஸ். வழிகளை மட்டும்தான் பேசுவாங்க, ரீசன் சொல்லவே மாட்டாங்க. அன்ஸ்டாப்பபிள் யூ, நீங்க அன்ஸ்டாப்பபிளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. நீங்க ரீசன் பேச ஆரம்பிக்கிறீங்களா, யூ ஆர் ஸ்டாப்பபிள். ஆனா நீங்க வந்து வேஸ் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, வேஸ் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, then you are unstoppable. இப்ப கடைசி 6 மாசத்தை எடுங்க. நீங்க காரணங்கள் சொன்னீங்களா, வழிகள் சொன்னீங்களா? நீங்க காரணங்கள் சொன்னீங்களா, வழிகள் சொன்னீங்களா? You said reasons or you said ways? You said ways அப்படின்னா நீங்க அன்ஸ்டாப்பபிள். அப்பப்போ சார் காரணம் சொல்லி சார் அது என்னன்னா சார் அது முடியல சார் அது என்னன்னா அப்படின்னா யூ ஆர் ஸ்டாப்பபிள். சிம்பிள், யூ ஆர் ஸ்டாப்பபிள். So those who found reason, stoppable. Those who found ways, unstoppable. வேஸ்னா ஒரு வேயா சார்? இல்ல, 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது போயிட்டே இருப்பான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இஸ் a classic sample. இதுக்கு கீழே ஒண்ணுமே வேலை செய்யல சார், டெத் வரை ஒர்க் பண்ணாரு. இதுக்கு கீழே எல்லாம் வேலை செய்து காரணம் சொல்றமே சார். இது கீழே எதுவுமே வேலை செய்யல, டெத் வர ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டே இருந்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் புக் எழுதுறார், லெக்சர் பண்றார். இது கீழே எல்லாம் ஒர்க் பண்ணுது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்குமே இல்ல? ஆர் யூ அன்ஸ்டாப்பபிள் ஆர் ஸ்டாப்பபிள்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ரேடார் ஞாபகம் இருக்கா? உள்ள யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம் ரேடார், RADAR, ரியலைஸ், அக்செப்ட், டிசைட், ஆக்ட், ரீசெட். இதுல ஒரு சின்ன ஒரு நிறைய பேர் கேட்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ரியலைஸ், ஓகே ரியலைஸ் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டேன். டெசிஷன் எடுத்துட்டேன். ஆக்டும் பண்ணிட்டேன். ஆனா ரிசல்ட் வரலையே சார் அப்படின்றது another ரியலைசேஷன். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரீங்க. ரிசல்ட் வரல, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல அக்செப்ட் பண்ணல. அப்போ டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன் இது? புது டெசிஷன் எடுத்தா புது ஆக்ட் எடுத்தா கிடைச்சிருச்சு சார், ரிசல்ட் கிடைச்சிருச்சு சார். நான் ஒரு ரீசெட். நிறைய பேருக்கு இந்த ரீசெட் குழப்பமாவே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ரீசெட்ல குழப்பமே இல்லை. ஃபர்ஸ்ட் 4 கரெக்டா இருந்ததுன்னா ரீசெட் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ரியலைஸ் பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன், டிசைட் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா அங்க ரீசெட்டிங் தானா நடந்துடும். அவ்வளவுதான். 5வது வந்து ஆட்டோமேட்டிக். 5வது நடக்கலைன்னா அந்த ஃபர்ஸ்ட் 4ல எங்கேயோ தடுமாறுது, அங்க போகணும் திரும்ப. அதனால தான் சொன்னேன் ரேடார் இங்க இருந்து பார்த்தாலும் ஒரே மீனிங், திரும்ப ஓடுங்க. ஓகே, இந்த ரேடாரை எடுத்து இன்னைக்கு நீங்க அன்ஸ்டாப்பபிளா இல்லையா அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இங்க வரப்போகுது.
அந்த விஷயங்களில் ரேடாரை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அன்ஸ்டாப்பபிளா ஸ்டாப்பபிளா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆர் வி ரெடி? கேன் வி கோ ஃபார் இட்? போலாமா? ஆர் வி ரெடி? உள்ள யாராவது ஒருத்தங்க ரெடின்னு டைப் பண்ணுங்க, உடனே நம்ம போகலாம். எஸ் 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 எஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே கொடுக்குறேன். கெட் ரெடி. ஓகே, உங்களுக்கு வந்திருக்கும். வந்ததா? செகண்ட் டைமும் பண்ணிருக்கேன். சௌமித்ரா, சௌமித்ராலாம் ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். Your hunger is X times bigger than your goals. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் கோல்ஸை எடுத்துட்டா அதை பெருசுன்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஸ்டாப்பபிள். ஷாக். லிசன் டு திஸ். இப்போ நான் சொல்றது ஷாக். ஒரு கோல் எடுத்துட்டா அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைச்சா இவங்கெல்லாம் ஸ்டாப்பபிள். யுவர் ஹங்கர் இஸ் X times bigger than your goals. உங்கள் கோலை விட, உங்கள் இலக்கை விட உங்கள் பசி பெருசு. இவங்கெல்லாம் அன்ஸ்டாப்பபிள். சார் 10,000 ஸ்டெப்பு 21 நாள் நடக்கிறதுன்னு எடுத்தேன் சார். சரிங்க சார். நடந்து முடிஞ்சிட்டேன் சார். சரிங்க சார். ஸ்டாப்பபிள். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போதான் ஒரு கோல் எடுத்து நல்லா பண்ணி முடிச்சேன்னு நினச்சேன். ஸ்டாப்பபிள். You are stoppable. அப்ப அன்ஸ்டாப்பபிள் எப்படி சார் இருப்பாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பசிக்கு இந்த கோல்லாம் பத்தாது. They won't be satisfied with one goal completion, goal after goal, hit after hit, success after success, turnover after turnover. They will never stop. Unstoppable. ஒன்று எடுத்தேன், பண்ணி முடிச்சேன் அப்படின்னு பெருசா பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. Their hunger, yes, உங்களின் இலக்குகளை விட உங்களின் பசி பெரியது. பெரியதா அப்படின்னா you are unstoppable. நான் அன்ஸ்டாப்பபிளா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கோல் தான் பசின்னு சொல்லுவீங்களே. ஆமா, கோல் பசி தான். டெம்பரவரி பசி. அது பர்மனண்டா ஒரு பசி உள்ள இருக்கு நமக்கு. அது இழுத்துட்டே போகும், நிறுத்தாது. 100 நாள் 10,000 ஸ்டெப் கோல் முடிச்சிட்டேன். நோ, லைஃப் லாங் 10,000 ஸ்டெப்ஸ் பண்றதுக்கு 100 நாள் 10,000 ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணி பார்த்தேன். ஒரு ட்ரெய்லர். 21 நாள் டயட்ல, லைஃப் லாங் டயட்ல இருக்கிறதுக்கு 21 நாள் ட்ரையல் பார்த்தேன். லைஃப் லாங் டயட்ல இருக்கிறது பசி. அன்ஸ்டாப்பபிள். நல்லா இருக்குல்ல இது கேட்க? லைஃப் லாங் டயட்ல இருக்கிறது பசி. எனக்கு ஒரு பசி இருக்கு.
என்ன பசி? லைஃப் லாங் டயட்ல இருக்கிறது. முரண், ஆனா உண்மை, அழகு. உங்களின் பசி உங்களின் இலக்குகளை விட பெரியது. Your hunger is bigger than, X times bigger than. X times. அது என்ன சார் X times? எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க அன்ஸ்டாப்பபிள். 2 மடங்கு பெருசு. அப்ப 200வது நாள் அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவீங்க. கரெக்டா சார்? 10 மடங்கு பெருசு சார் எனக்கு. 1000வது நாள் 4வது வருஷம் அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவீங்க. அதாவது ஸ்டாப்பபிள் ஆயிடுவீங்க. எனக்கு ஒரு 20 மடங்கு பெருசு சார் எனது பசி. 20 × 100 2000வது நாள். ஸ்டாப் ஆயிடுவீங்க. அப்ப எக்ஸ் டைம்ஸ், அதனால தான் எக்ஸ் டைம்ஸ். எவ்வளவு மடங்கு பெருசோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. can't be stopped. Yamani Shivaram, how to create what? How to create what? இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? கோல்ஸ் எடுத்தாச்சு, பண்ணியாச்சு அப்படின்னு அதை வந்து சக்சஸ் மாதிரிலாம் கொண்டாடிட்டு இருக்காதீங்க. அது ஒரு ட்ரைலர். தட்ஸ் இட். ஓகே, இப்போ வந்து directly proportional to maths. Fantastic. இப்போ second point க்கு போறோம். Second point coming now. Second point. இறப்பு வரை பசி. For you, goals are direction verifiers. இங்க வருது பாருங்க முக்கியமான பாயிண்ட். கோல் அப்படின்றது நீங்க சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களான்னு வெரிஃபை பண்றதுக்கு தான் சார் கோல். கோல் சாதனையா? ஐயோ, கோல் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாப்பபிள், யூ ஹவ் டன் இட் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேலை முடிஞ்சது. யூ ஹவ் டன் இட்னாலும் அதான அர்த்தம், வேலை முடிஞ்சது. கோல்ஸ் ஆர் டைரக்ஷன் வெரிஃபையர்ஸ். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு கோல். அப்படின்னு நினைக்கிறவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. they are unstoppable. goals are direction verifiers. நாம சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோமா? இப்ப கோலே இல்லாத ஆளை யோசிச்சு பாருங்க, எந்த பக்கம் வேணாலும் போவார். 4 ரோடு இருக்கு, நடுவில் நிக்கிறாரு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இப்படிக்கா போவோம், நாளை காலையில் எந்திரிச்சு அங்கிருந்து அப்படிக்கா போவோம், கடைசியில் ஒரு 4 நாள் கழிச்சு எப்படிக்காவோ இருப்பார். இது கோல் இல்லாதவர். ஆனா கோல் இருக்கிறவரு காலையில் எந்திரிச்சு இந்த டைரக்ஷன்ல தான் போறேன். ஸோ ஹி வெரிஃபைஸ். அவர் போயிட்டு இந்த டைரக்ஷன்ல போயாச்சு. எவ்வளவு தூரம் போனோம்? இன்னைக்கு வந்து 150 கிலோமீட்டர் போகணும்னு முடிவு பண்ணேன். 150 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஸோ ஹி ஹேஸ் வெரிஃபைட் ஹிஸ் டைரக்ஷன். நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு பேர் தான் கோல்ஸ். கோல்ஸ் உங்க சாதனை இல்லை. கோல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஹங்கர் தான் உங்க சாதனை. So that's point number 2. Points number 2. இலக்குகள் நீங்கள் செல்லும் திசைகளை சோதிப்பது, ஒப்பிட்டு பார்ப்பது. வெரிஃபை அதானே பானுமதி கிருஷ்ணன்? ஒப்பிடுதல், ஒப்பீட்டளவு, ஒப்பிட்டு பார்ப்பது. கோல் எடுக்கல, ஒண்ணுமே இல்லை, யூஸ்லெஸ். கோல் எடுத்திருக்கேன், டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. இல்ல இப்பதான் 2 கோல் முடிச்சேன், ஸ்டாப்பபிள்.
இல்லை அதெல்லாம் பழைய கோல் சார், அதை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நாங்கள். அன்ஸ்டாப்பபிள். ஸோ ஹூ ஆர் யூ? Or hungers to be created. In that case, it becomes artificial, unstoppable. Oh, hunger create பண்ண முடியுமா சார்? Good question. அதுக்கு தான் ஃபர்ஸ்டே ஒன்று சொன்னேன். வெல் செட்டில்டு, 88 வயசு, வெல் செட்டில்டு. 60 வயசுல பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, 50 வயசுல அடுத்த பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு 5-6 தலைமுறைக்கு பணம் இருக்கு, சொசைட்டியில நல்ல பேர் இருக்கு. நின்னலாம்ல, ரிட்டையர் ஆயிடலாம்ல அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு பேசுவோன்றாரு. ஏன்? அப்ப இதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கு. என்னது? இதெல்லாம் கிடையாது. அப்ப ஹங்கர் ஏற்படுத்த முடியாது. அப்ப இயற்கையா வரணும். இயற்கையா வரணும்னா ஏன்? இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. யாமினி சிவராம் அந்த 4 பாயிண்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். சாய் கீதா, செகண்ட் பாயிண்ட் ப்ளீஸ். வாட் இஸ் செகண்ட் பாயிண்ட்? ஃபார் யூ கோல்ஸ் ஆர் டைரக்ஷன் வெரிஃபையர்ஸ். ஒரு கோல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல நான் சரியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வெரிஃபை பண்றது. ஓ, சோதிப்பது தானா? கரெக்ட். அப்ப வெரிஃபிகேஷன் சோதிக்கிறது தான். கரெக்ட். To beyond infinity and beyond, goals just a checkpoint. Very good. இப்போ பாயிண்ட் நம்பர் 3க்கு போறோம் சார். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 இப்போ சொன்னேம்மா, நான் திரும்ப சொல்றேன். Should we need to create hunger demand in business strategically? நீங்க பிசினஸ்க்கு ஒரு அவுட்கம் வச்சிருப்பீங்க. முரளிதரன் தண்டபாணி சிஇஓ ஒரு அவுட்கம். என்ன அவுட்கம் அது? இந்த வருஷம் 1 crore டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு, 50 lakhs டர்ன் ஓவர் அப்படின்னு அவுட்கம் வைக்கிறீங்க. இதுக்கு ஏதாவது புல் இருக்குமா? இருக்காது. 1 crore டர்ன் ஓவர் இருக்கிறத 3 crores அப்படின்னு வைக்கிறீங்கன்னு வைங்க, புல் இருக்கும். அன்ஸ்டாப்பபிளா மாறுவோம். வருது வரல அது அப்புறம், ஆனா அன்ஸ்டாப்பபிளா மாறுவோம். கரெக்டா? இப்போ உங்க கேள்வி என்னன்னா, அந்த 3 crores ஆர்டிபிஷியலா நம்ம கிரியேட் பண்றோமா சார்? நோ நோ. நீங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியோட விஷன் மிஷன் எங்க போய் சேரணும் அப்படின்றதுல உங்களுக்கே இன்னும் தெளிவில்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு கம்பெனி இருக்கு, 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சொல்றார், இன்னும் ஒரு 10 வருஷத்துல 1000 எம்ப்ளாயீஸ் கொண்ட ஒரு கம்பெனியா நான் இதை மாத்தணும். இது ஸ்டாப்பபிள். ஆனா இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஃபியூச்சர்ல எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, 10 வருஷம் கழிச்சு எம்ப்ளாயீஸ் என்ன வேணா நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அது ஓகே. இங்க வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாயியோட குழந்தையும் படிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கூல் கட்டணும். இங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் சொந்த வீடு இருக்கணும். இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்குன்னு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? I guess முரளிதரன் தண்டபாணி will understand. கலாவதி அம்மா கேட்டீங்க, 2வது பாயிண்ட். For you, goals are direction verifiers. இப்போ கலாவதி அம்மா நீங்க 100க்கு 99 மார்க் எடுத்தீங்க தூக்கத்துல. அது ஒரு இலக்கு, அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியான டைரக்ஷன்ல உங்க லைஃப் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சரியா தூங்குறீங்க, நீங்க உங்க உடம்பை ஹெல்தியா வச்சுக்கிறீங்க, அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த கோல் எடுக்கலன்னு வைங்க, 100க்கு எவ்வளோன்னு நீங்க எவ்வளோன்னு பார்க்கலன்னு வைங்க,
நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா தெரியாது. உங்கள் உடம்பு நல்லா இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ உங்கள் டைரக்ஷன் எங்கன்றது உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னா என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கு அப்படின்ற ஒரு டைரக்ஷன் வெரிஃபை ஆயிடுச்சு. கேக்குதா கலாவதி அம்மா? And according to potential and capable of a team, we can have this strategic call. Of course, according to not potential, according to X times bigger than potential. Potential வந்து எப்பவுமே நீங்கள் இங்கே எல்லாரும் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்க்ரீனை பார்த்துடுறீங்களா எல்லாரும்? ஸ்க்ரீனை பார்க்கணும். எப்பவுமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்க பர்ஃபார்மன்ஸ் எங்க இருக்குன்னா உங்க ஹங்கர் அதை விட மேல இருக்கும். திரும்ப சொல்றேன், உங்க ஹங்கர் உங்க பர்ஃபார்மன்ஸ் எங்க இருக்கு கீழே இருக்குன்னா ஹங்கர் அதை விட மேல இருக்கும். ஹங்கர் அதிகமானாதான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஹங்கர் குறைஞ்சா பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஒரு கட்டத்திலையும் பர்ஃபார்மன்ஸ் ஹங்கரை விட மேல அதிகமா வரவே வராது. வந்தா அது ஃப்ளூக்குன்னு. ஸோ ஆல்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பிலோ அண்ட் ஹங்கர் இஸ் ஹையர். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா முரளிதரன் தண்டபாணி, பொட்டென்ஷியல் அது இங்கே தான் இருக்கும், ஹங்கர் இங்கே இருக்கும். ஹங்கர் தான் இதை இழுக்கும். ஒரு கம்பெனி வீணா போகுது இப்போ மாதிரி இல்லை அப்படின்னா ஹங்கர், பசி குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஹோட்டல், அப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ அவங்களுக்கு அதில் ஈடுபாடு அவ்வளோவா இல்லை. அதனால் அவங்க பசி குறைஞ்சிது, அவங்க ஒழுங்காக கஸ்டமரை, அப்போ இங்கே பொட்டென்ஷியல் குறைஞ்சிரும், பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இட் இஸ் இன் திஸ் வே. ஐ ரிப்பீட் திஸ் அகைன். யுவர் hunger lifts your performance and hunger is unstoppable. Performance is stoppable. 100 கஸ்டமர் வந்தாங்க, 100 கஸ்டமருக்கும் கரெக்டாக நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். அது வந்து பர்ஃபார்மன்ஸ். 100 கஸ்டமர்லாம் எனக்கு ஹங்கர் இல்லைங்க, எனக்கு வந்து அன்லிமிட்டெட். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கஸ்டமரும் என் ஹோட்டலுக்கு வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்துட்டே போகும். 100 101 ஆகும், 1000 ஆகும், 5000 ஆகும், 10,000. அது ஐ ஹோப் யூ காட் இட். 3வது பாயிண்ட் போகிறோம். 3rd பாயிண்ட். இந்த ஹங்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஹங்கரை வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இங்கே ஒன்று சொல்கிறேன். யாமினி சிவராம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஹங்கருக்கு லிமிட்டே இல்லை. லிமிட் இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். ஹவு டு டிசைட் ஹங்கர் லிமிட், அதுதான் இறப்பு வர வருது. அப்புறம் எங்கேருந்து ஹங்கருக்கு லிமிட் இருக்கிறது? ஸோ நோ லிமிட் சிஇஓ. இப்போ இந்த 3rd பாயிண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். when others just read, you act upon what you read. மற்றவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் ஸ்டாப்பபிள். நான் 5 புக்கு படிச்சுட்டேன், ஸ்டாப்பபிள். 5 புக்கு படித்ததுல இருந்து என்ன கற்றுக்கிட்டனோ அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அன்ஸ்டாப்பபிள். புரியுதா? இப்போ புரியுறதா? நான் இப்பதான் ஒரு புக்கு படிச்சு முடிச்சேன், ஸ்டாப்பபிள். ஒரு புக்கு படிச்சு முடிச்சேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது பேரலா அதே புக்கை படிச்சவர் அந்த பிடிச்சி முடிச்சதுல இருந்து எடுத்து அதை வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சு unstoppable. A step ahead, of course. எண்டே இருக்காது. எவ்வளவு தீனி போட்டாலும் பத்தாது. கரெக்ட். 300 புக்கு படிச்சிட்டேன், இதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க. பில் கேட்ஸ் இன்னமும் புக் படிச்சுட்டு இருக்காரு சார்.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் படிச்ச அடுத்த நாள் காலையில கம்பெனியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அவரை விட பெரிய பணக்காரங்களா நீங்கெல்லாம்? வாரன் பஃபெட் இன்னைக்கும் புக் படிச்சுட்டு இருக்காரு சார். படிச்சுட்டு என்ன கத்துக்கிறாரோ அதை அடுத்த நாள் அவருடைய நாலேஜா கன்வெர்ட் பண்ணி பிராக்டிக்கலா இன்வெர்ட் பண்றாரு, உள்ள அப்ளை பண்றாரு. அவரை விட பெரிய பணக்காரங்களா நீங்கெல்லாம்? How do we motivate hunger? யாமினி சிவராம், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்களுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? திஸ் இஸ் மை கொஸ்டின் டு யூ. ஹேவ் யூ ஃபவுண்ட் அவுட் யுவர் ட்ரூ பொட்டென்ஷியல்? அதுக்கு பதில் சொல்லுங்க. When others just read, you act upon what you read. மற்றவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க படிச்சதுல நாட் yet. யாமனீஸ்வரம், நாட் yet. அதுதான் அதுக்கு பதில், நாட் yet. ட்ரூ பொட்டென்ஷியல் பிடிச்சிடலாம். ட்ரூ பொட்டென்ஷியல் நாட் yet. யூ நெவர் நோ டில் யுவர் டெத். அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் ஜேர்னியாக போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஹங்கருக்கான டெஃபினேஷன். You can't define hunger. Once you define hunger, it becomes stoppable. You understand now? Once you define hunger, you put a limit to it. So it's stoppable. But unstoppable hunger is non-definable. Not yet. You have collected one Oscar award. Idha unga true potential? Not yet. You have made a Guinness record. இதுதான் உங்க ட்ரூ பொட்டென்ஷியலா? நாட் yet. Got it. Thank you. So மூணாவது பாயிண்ட் ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியர் நினைக்கிறேன். மற்றவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் படித்த விஷயங்களில் புரிந்தவற்றை எடுத்துக்கொண்டு செயலில் இறங்கி இருப்பீர்கள். அன்ஸ்டாப்பபிள். அப்படி இருக்கீங்களா நீங்க? ஆர் யூ அன்ஸ்டாப்பபிள் ஆர் ஸ்டாப்பபிள்? மற்றவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க, புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க இப்போதான் 2 புக்கு முடித்தேன் அப்படின்வாங்க. நீங்கள் முதல் புக்கில் படித்ததில்லை கற்றுக்கிட்டு 4-5 விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணி அதுல இருந்து ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சு. அன்ஸ்டாப்பபிள். யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். மோகன்குமார், தமிழ்ல தான் சொல்றேன். மற்றவங்கெல்லாம் புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க படிச்சதுல இருந்து விஷயங்களை எடுத்து உங்களுடைய பெட்டி கடையில போட்டு ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க. அன்ஸ்டாப்பபிள். சார், ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தரோட புக்கு படித்தேன் சார், சூப்பராக இருந்தது சார். ஸ்டாப்பபிள். சார், ஒரு பெரிய பணக்காரரோட புக்கு படித்தேன் சார், அந்த புக்கில் படித்த விஷயங்களை எடுத்து என்னோட பிஸ்னஸில் போட்டு இப்போ வளர்ந்துட்டு. அன்ஸ்டாப்பபிள். நிறுத்தவே முடியாது உங்களை. Death only will stop you. No human being can stop you. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்காலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் டெம்பரவரியாக இருக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, உங்களை தூக்கி ஜெயிலே போட்டாங்கன்னு வச்சுருவோம். 5 வருஷம் 10 வருஷம், அது ஒரு டெம்பரவரி ஸ்டாப். திரும்ப எழுந்து வருவீங்க. COVID-19 பாசிட்டிவ், 20 நாள் ஸ்டாப், திரும்ப எழுந்து வருவீங்க. Unstoppable. Now, we are going to 4th point. Your focus is about creating something that lives even after your death. இறந்ததுக்கு பிறகும் பேசப்படுகிற மாதிரி ஒன்றை கிரியேட் பண்றதுக்கு தான் சார் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். நிறைய பேர் இப்போ நான் இருக்கும்போது என்னை பத்தி பேசுறதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அது ஸ்டாப்பபிள். இது ஒரு டைம்ல இது க்ளோஸ் ஆயிடும்.
மார்ட்டின் லூதர் கிங் பத்தி இன்னைக்கும் பேசல, நெல்சன் மண்டேலா பத்தி இன்னைக்கும் பேசல, மகாத்மா காந்தி பத்தி இன்னைக்கும் பேசல. இல்ல, சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இறப்புக்கு பின்னும் பேசுவோம். அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனா அவங்க இறப்புக்கு பின்னும் பேசுவோம். டான் பிராட்மேன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், அவருக்கு பின்னாடி இப்பவும் பேசல, பேசிட்டே இருக்கும். புத்தகம் படித்து செயல்படுத்துவதுதான் அன்ஸ்டாப்பபிளா? அனுபவம் உதவாதா? கவிதா சுரேஷ், உங்களுக்கு ஒரு கேள்வி. அனுபவத்தை வந்து இப்போ நீங்க ஒரு ரெகுலர் லைஃப்ல வந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? ரெகுலர் லைஃப்ல அங்கங்க ஏதோ நடக்கிறத வச்சு ஒரு அனுபவம் கத்துக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நடந்தது, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படிலாம் நடந்து எடுத்துக்கிறீங்க. இதையே ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்து புத்தகமா எழுதி இந்தா படிச்சுக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னா அதை படிச்சு எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? உதவாதா அப்படின்னு கேட்டா உதவும். ஆனா 2 நாள் 3 நாள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பார்த்து அனுபவம் கத்துக்கிற நீங்க 60 வருஷமா ஒரு மனுஷன் வாழ்ந்து இதெல்லாம் நான் சந்திச்சேன் என் வாழ்க்கையில, இதெல்லாம் சந்திச்சுதான் இப்படி வந்தேன், அல்லது இதெல்லாம் தப்பு பண்ணி தான் நான் இப்படி வரல அப்படின்னு எழுதுனா அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறத எது ஸ்டாப் பண்ணுது? இறப்புக்கு பின்னும் ஜெய்சார் இரட்டை குரலா கேட்குது. மற்றவங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பாசிபிளி ஒரு தடவை வெளில போயிட்டு திரும்ப உள்ள வந்து அது மாதிரி ஏதோ பண்ணீங்கன்னா கிளிக் ஆகிடும். நிறைய நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு எக்ஸிட் அண்ட் கம்மிங் இன் அது முடிஞ்சிடும், சொல்யூஷனாக இருக்கும் வார்த்தைங்க. இறப்புக்கு பின்னும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அன்ஸ்டாப்பபிள். அவங்க வந்து இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கையை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்களோட கவலையெல்லாம் ஈவன் ஆஃப்டர் தேர் டெத் இங்கே கொஞ்சம் ஏதோ வாழப்போகுது. திருவள்ளுவர் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு ஒருத்தர் சொன்னாரே, இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோமே. நீர் இறந்த பின்னும் வாழ்பவற்றை உருவாக்குவது உங்கள் கவனக்குவிப்பாக இருத்தல் வேண்டும். இருத்தல் வேண்டும் இல்லை, அப்படி இருக்கிறவங்க அன்ஸ்டாப்பபிள். இருக்கணுமா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். புத்தகம் ஒரு பாடம்னா அனுபவம் இன்னொரு பாடம். பேராத்து செல்வி மேடம் அதுல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அனுபவம் வந்து ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாத அனுபவங்கள்ல நீங்க ஒரு அனுபவம்னு சொல்லுவீங்க. புத்தகம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் வாழ்ந்த மனிதர்களுடைய அனுபவம். ஒரு புத்தகம் படிச்சா உங்க வயசு 60, 10 புத்தகம் படிச்சீங்கன்னா உங்க வயசு 600. உங்க வயசு இப்போ 30ன்னு வைங்க, 10 புத்தகம் படிச்சீங்கன்னா உங்க வயசு 630. இப்ப இதெல்லாம் பார்க்குறமே, இதுல எல்லாத்துலயும் ரேடார் அப்ளை பண்ணணும். கடைசியா வரேன், இது எல்லாத்துலயும் ரேடார் அப்ளை பண்ணணும். ரியலைஸ் பண்றீங்களா? இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை, நம்மளை பத்தி ஒரு வாழ்க்கை இருக்கணும். ரியலைஸ் பண்றீங்களா? பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்றீங்களா? பண்ணியாச்சு. அப்ப டிசைட் பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப ஆக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப ரீசெட் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையை விட இன்னொரு சிறப்பான வாழ்க்கை ஒன்று இருக்கு. என்னது அது? இறப்புக்கு பின்னும் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவங்கெல்லாம் அன்ஸ்டாப்பபிள் பீப்புள். இவங்களெல்லாம் நிறுத்தவே முடியாது. யூ கான்ட் ஸ்டாப் தேம். யூ கேன் ஃபாலோ தேம். கூடவே ஓடலாம், அவங்க கூட ஓட முயற்சிக்கலாம். ஆனா அவங்களை பிடிச்சி நிறுத்தலாம் முடியவே முடியாது. வாய்ப்பே. Now, the next point. Point number 5. The point, something very interesting. Your power is your clarity. இந்த அன்ஸ்டாப்பபிள் பீப்புள் பவர்னா எதுன்னு நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பணமா? யாமினி சிவராம், உங்களுக்கு இப்போ ஆன்சர் கிடைக்கும். அன்ஸ்டாப்பபிள் பீப்புளுக்கு பவர் அப்படின்றது எது? பணம் இல்லை, ஃபினான்ஸ் இல்லை, பதவி இல்லை,
பொசிஷன் இல்லை, பிஸ்னஸ்ல பெரிய ஹைட்ஸ் கிடையாது. அப்ப அவங்களோட பவர் என்ன? அன்ஸ்டாப்பபிள் பீப்புளோட பவர் என்ன? கிளாரிட்டி. எங்க போறோன்றதுல தெளிவு, போயிட்டே இருப்பாங்க. கார் ஓட்டுறோம், விண்ட்ஷீல்டு கிளாரிட்டி இல்லை. நீங்க என்ன பிஎம்டபிள்யூ வச்சுங்க, ஆடியா வச்சுங்க, என்ன வேணாலும் வச்சுங்க, விண்ட்ஷீல்டு கிளியரா இல்லை, ஓட்டுவீங்களா? போக முடியுமா? 4 இன்ச் முன்னாடி நகர முடியுமா? கண்ணு தெரியல, ஃப்ரண்ட்ல என்னன்னே தெரியல. அப்போ அன்ஸ்டாப்பபிள் பீப்புளுக்கு பவர் எதுன்னா பணம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், இதெல்லாம் இல்லாம இருக்காது. பதவி இல்லை, பிஸ்னஸ்ல பெரிய ஹைட்ஸ், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாப்பபிள். அதெல்லாம் தான் பணம் தான் ஸ்டாப்பபிள். ஒரு பதவி தான் ஸ்டாப்பபிள். ஒரு வீடு கட்டணும் ஸ்டாப்பபிள். ஒரு வீடு கட்டணும் ஸ்டாப் ஆயிடுவாங்க. நீங்க சில பேரை பார்த்துருப்பீங்க, என் வாழ்க்கையில் சார் கஷ்டப்பட்டு சார் ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிட்டேன் சார், ஸ்டாப்பபிள். அப்போ யுவர் பவர் இஸ் யுவர் கிளாரிட்டி. கிளாரிட்டி அபவுட் வாட்? கிளாரிட்டி அபவுட், மேலே ஒரு 3 பாயிண்ட் சொன்னமே, இன்னும் ஒரு பாயிண்ட் வரப்போகுது இல்லை? கிளாரிட்டி அபவுட், இப்போ ஒரு சிம்பிளுக்கு சொல்றேன். கிளாரிட்டி அபவுட் டெத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம் அப்படின்றத பற்றிய கிளாரிட்டி. Clarity about your life, clarity about your purpose, clarity about uncovering your best, uncovering your excellence. Clarity அப்படின்னு போட்டால் அதில் என்ன, கிளாரிட்டியில் என்ன வேணாலும் நீங்கள் அனுப்பணும். Clarity about X, Y, Z, anything. நீங்கள் சில பேர்கிட்ட சொல்லுவீங்க, ரொம்ப கிளியராக இருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ரொம்ப கிளியரா இருக்கார் சார். ஏன் சொல்றோம் அதை? பிகாஸ் தட் பர்சன் ஹஸ் கிளாரிட்டி அண்ட் ஹி இஸ் ஆர் ஷி இஸ் அன்ஸ்டாப்பபிள். நிறுத்தவே முடியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கார் சார் மனுஷன், அப்படியே ஓஞ்சி போய் உட்காந்துட்டார் சார். ஸோ கிளாரிட்டி இல்லை, அதான் பவர். நிறைய பேருக்கு பவர் அப்படின்னா பணத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம், தப்பு. யுவர் பவர் இஸ் நாட் யுவர் மணி, யுவர் பவர் இஸ் நாட் யுவர் அசட்ஸ், யுவர் பவர் இஸ் நாட் யுவர் பொசிஷன், your power is not your business success, your power is your clarity. Clarity about anything. Anything. இந்த வருஷம் பிஸ்னஸில் கோயம்புத்தூரில் நான் டாப்பராக வரணும், கிளாரிட்டி வந்தாச்சு. அப்புறம் அங்கே ஸ்டாப் ஆவாங்களா? ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அன்ஸ்டாப்பபிள். கிளாரிட்டி இருக்கிறவங்க அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இங்கே கவனிக்கணும், எல்லாரும் இங்கே கொஞ்சம் கவனிக்கணும். முதல்ல ஒன்று சொன்னேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்படி புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று சொல்கிறேன், கிளாரிட்டி. இப்போ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தெரியும் கிளியராக அப்படின்னு வச்சுக்குவோம். 1 கிலோமீட்டர் தெரியும் கிளாரிட்டி. ஒரு 100 மீட்டர் நடந்ததும் இன்னும் ஒரு 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா தெரியும். கரெக்டா? ஒரு 300 மீட்டர் நடந்ததும் அங்கே 1 கிலோமீட்டர் 1.3. கரெக்டா? ஸோ ஃபர்தர் 1 கிலோமீட்டர்னு தெரிஞ்சுட்டே போகும். அப்போ அவங்க எப்படி ஸ்டாப் ஆவாங்க? they will never stop. unstoppable. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்ததும் இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு தெரியும், இன்னொரு ஸ்டெப் முன்னாடி இன்னொரு 1 கிலோமீட்டர் தெரியும். அந்த 1 கிலோமீட்டர்ன்றது தெரிஞ்சுட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. Now the last point. இந்த பாயிண்ட் முடிச்சதும் ரேடார் பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். So get ready. இந்த 6th பாயிண்ட் வந்து ஏற்கனவே சொல்றதுக்கு ரிலேட் பண்ற மாதிரி தோணும், ஆனா கிடையாது.
You date infinity when others date goals. நீங்க யார் கூட வாழ்வீங்க? இன்ஃபினிட்டி. மற்றவங்களாம் யார் கூட வாழ்வாங்க? கோல்ஸ். யூ டேட் இன்ஃபினிட்டி when others date goals. அவங்கெல்லாம் வந்து இலக்குகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க இன்ஃபினிட்டி, கடைசி வரை. இன்ஃபினிட்டி யூ நெவர் நோ. அந்த லாஸ்ட்ன்றது நாளைக்கா இருக்கலாம், 4 வருஷம் கழிச்சிருக்கலாம், 15 வருஷம் கழிச்சிருக்கலாம், தெரியாது. நீங்க அதை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. when others date goals, you date infinity. Unstoppable peopleக்கு எப்பவுமே மனசுல இன்ஃபினிட்டி, இன்ஃபனைட், எல்லையற்ற அதை நோக்கி இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் ஃபனைட். என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள இன்னொரு வீடு கட்டி அதை வாடகை விட்டுறணும் சார். Does it mean no break for hunger? Yes. ஹங்கருக்கு எப்படி பிரேக் இருக்க முடியும்? No break. When you define something, when it becomes finite, it's stoppable. When it is infinite, when you can't define something, it is unstoppable. இன்னைக்கு பார்த்த எக்ஸலன்ஸ் கேரக்டர்ல என்ன பேரு? தி அன்ஸ்டாப்பபிள் யூ. இன்னைக்கு வர 3 பார்த்துருக்கோம். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் ஃபுல்லா இருங்க. இப்போ இன்னைக்கு 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 6 பாயிண்ட்ஸ்லையும் ரேடார் அப்ளை பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? யாராவது இங்கே டைப் பண்ண முடியுமா? ஸோ தட் நான் இங்கே பார்க்காம நீங்கள் இங்கே டைப் பண்ணுறதை வச்சு பேசிடுவேன். யுவர் ஹங்கர் இஸ் எக்ஸ் டைம்ஸ் பிகர் தென் யுவர் கோல்ஸ். கரெக்டா? ரியலைஸ் பண்ணுறோமா? ரியலைஸ் பண்ணுறோம். அக்செப்ட் பண்ணுறோமா? அக்செப்ட் பண்ணுறோம். எஸ், பிரேமா வெங்கடேஷ் மேடம் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. கோல் ends, infinity never. அதான் அன்ஸ்டாப்பபிள். அது எண்டே போயிட்டே இருக்கு. பிரேமா வெங்கடேஷ் மேடம் இந்த மாதம் வந்து ஒரு எக்ஸலண்டான டர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதானா? நோ, அது ஒரு கோல் அந்த மாதத்துக்கு முடிஞ்சது. அடுத்தது never ends. மன்னர் எக்ஸ் எந்த எக்ஸ் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? யோகராஜ் நடராஜன். யுவர் ஹங்கர் இஸ் எக்ஸ். எந்த எக்ஸ் போடுறாரு பார்த்தீங்களா? சிஆர் சிஸ்டர் கொஞ்சம் நோட் பண்ணி என்னன்னு கேளுங்க. எக்ஸ் டைம்ஸ் பிகர் தென் யுவர் கோல். கோல்ஸ் ஆர் டைரக்ஷன் வெரிஃபையர்ஸ். அக்செப்ட் பண்றோமா? ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்றோமா? அப்போ டிசைட் பண்ணுங்க. அது ஒரு டைரக்ஷன் வெரிஃபையர். அப்போ நீங்கள் ஒரு கோல் எடுத்தால் தான் நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கீங்கன்னு தெரியும். டிசைட் பண்ணுங்க. அந்த கோல் எடுத்து ஆக்ட். When others just read, you act upon what you read. மற்றவங்களாம் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் படித்ததை எடுத்து செயலாக மாற்றிருப்பீங்க. ரியலைஸ் பண்ணுறீங்களா? அக்செப்ட் பண்ணுறீங்களா? அப்போ டிசைட் பண்ணுங்க. அப்போ ஆக்ட் பண்ணுங்க. எத்தனை புக் படிக்க போறீங்க? படிக்கிறது முக்கியம் இல்லை. படித்த புக்கில் இருந்து எந்த விஷயத்தை எடுத்து செயலில் ஈடுபடுத்த போறீங்க. செயலில் ஈடுபடுத்தினீங்கன்னா நீங்கள் உங்களை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். Your focus is creating something which lives even after your death. இறப்புக்கு பின்னாலும் வாழ்கிற ஒன்று. ரியலைஸ் பண்றீங்களா? எஸ். அக்செப்ட் பண்றீங்களா? எஸ். அப்போ டிசைட் பண்ணுங்க. அப்படி ஒன்று என்ன பண்ண போறீங்க இன்னிலிருந்து? அன்ஸ்டாப்பபிள் யூ. யுவர் பவர் இஸ் யுவர் கிளாரிட்டி. உங்க பவர் வந்து பணம் கிடையாது, பதவி கிடையாது, சொத்து கிடையாது, சுகம். இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களோட பவர் என்ன? கிளாரிட்டி. கிளாரிட்டி ஆன் எனிதிங் யூ டூ. ஒரு விஷயத்தை பண்றோம்னா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்? 5 கேள்வி. வாட், வை, வென், வேர், விச் அண்ட் ஹவ். எல்லாமே கையில் இருந்தா கிளாரிட்டி. யூ டேட் இன்ஃபினிட்டி when others date goals. மற்றவங்கெல்லாம் கோலை வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க.
யாராவது உங்கள்கிட்ட கோலை முடிச்சிட்டேன்னு சொன்னா சிரிப்பீங்க நீங்க. அப்படியா, சரி ரைட், தேங்க்யூ அப்படின்னு. உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே இருக்காது. செஷன் முடியட்டும், கேட்குற விதத்தில் கேட்குறேன். ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சு கேளுமா. எக்ஸ்ன்னு போடுறாரு ஒருத்தர், இஎக்ஸ், அதுவும் லைவ்ல. வாய்ஸ் மெசேஜ் அது இதுன்னு சொல்லி தப்பிப்பாரு, விடாதம்மா. ஓகே, ஸோ இந்த 6 விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது. அதில் வந்து ரெடார் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப்பபிளா அன்ஸ்டாப்பபிளா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த புக் என்பது புக் மட்டுமா, மனிதம் உண்டா, எனிதிங் யூ ரீட் அப்பான். சரி, நான் புக்குன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, புக்குன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்குன்னு நினைக்கிறாங்க. ராங். நீங்கள் எனக்கு நாவல் படிங்க, நீங்கள் வந்து தினத்தந்தி படிங்க, தினமலர் படிங்க, என்ன வேணா படிங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒன்று எடுத்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணா அன்ஸ்டாப்பபிள். வெறும் படிச்சுட்டு பேசாம உட்காந்துருந்தீங்கன்னா ஸ்டாப்பபிள். அவ்வளவுதான் அதுல லாஜிக். ஓகே, இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இங்க பண்ணிடுறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கேட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அன்கவர் யுவர் எக்ஸலன்ஸ் சாப்டர் 1, அதுல 3 கேரக்டர் பார்த்துட்டோம். இந்த 3 கேரக்டருக்கும் நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, கரெக்டா? அந்த ப்ராஜெக்ட்ஸை இன்னைக்கு நேற்று எனக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஜெயலட்சுமி அம்மான்னு நினைக்கிறேன், ஜெயலட்சுமி அம்மாவா சாந்திமணியன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா சார்னு. நான் உடனே போட்டிருந்தேன், மொத்தம் 130 பேர் மேடம், எப்படி படிக்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த ப்ராஜெக்ட்ஸை படித்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனை கவனிக்கணும். அப்புறமா வந்து எனக்கு இது என்னமோ சொன்னீங்களே எனக்கு கேட்கலன்னு வரக்கூடாது. இங்கே ஸ்க்ரீனை கவனிக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ஸை படித்தா நம்ம கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு தோன்றதுனால சாப்டர் 1 3 கேரக்டர்ஸ் அது முடிஞ்ச உடனே நாளைக்கு அன்கவர் யுவர் எக்ஸலன்ஸினுடைய கோர்ஸுக்கான கிளாஸ் இருக்காது. நீங்கள் எழுதின ப்ராஜெக்ட்ஸை இப்போ 130னா 3 × 130 390 ப்ராஜெக்ட்ஸையும் நான் படிக்க போகிறேன் நாளைக்கு படிச்சுட்டு வந்து ஈவினிங் உங்கள் கூட லைவில் பேசும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற சில பேருடைய, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 390 சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பார்க்குற சில விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு சில வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண போகிறேன். அப்போ எப்படி வரும் இந்த கோர்ஸு? 3 நாள் நடக்கும், ஒரு நாள் ப்ராஜெக்ட் வெரிஃபிகேஷன், திரும்ப 3 நாள் நடக்கும், ஒரு நாள் ப்ராஜெக்ட் வெரிஃபிகேஷன், திரும்ப 3 நாள் நடக்கும், திரும்ப ஒரு நாள் ப்ராஜெக்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட் டே 10வது நாள் ஃபீட்பேக் செஷன். இப்போ உங்களுக்கு புரியுதா? 3 + 1 3 + 1 3 + 1 + 1. நான் சொன்னது இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு போட்டிங்கன்னா தான் எனக்கு நீங்கள் கவனிக்கிறீங்களான்றது தெரியும். எஸ், எவாலுவேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். முதல்ல அதை நான் யோசிக்கலை, ஏன்னா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எழுதுறீங்க, சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற லெவலில் நினச்சேன். பட் நான் எழுதுகிறேன் சார், அதை எனக்கு கொஞ்சம் வேல்யூவேஷன் ஏதாவது அதை கொஞ்சம் பார்த்து சொன்னால், மார்க்லாம் போடல, சும்மா அப்புறம் நாளைக்கு வந்து சண்டைக்கு வராதிங்க, என் பேர் சொல்ல, அவங்க பேர் சொன்னீங்க, இவங்க பேர் சொன்னீங்கலாம் வராதிங்க. தட்ஸ் நாட் மை ஏரியா. மை ஏரியா இஸ் வெரி சிம்பிள். I will read all projects. I will select few. சில பேரை நான் செலக்ட் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்றது, அதை மட்டும் சொல்றேன். நேம் சொல்லப்பட மாட்டாது. நேம் சொல்லப்பட மாட்டாது. 12 days வராது, 13 days வரும்.
இதுவே நிறைய பேசிகிட்டு இருக்காதிங்க. 12 டேஸா, 13 நாளா, 14 நாளா, ஐயோ மொத்தம் 10 நாள் கோர்ஸு, இப்போ 3 நாள் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் 13 நாள். அந்த 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறோம். அதை வந்து வேல்யூ பண்ணி மார்க்கெல்லாம் போடலை. உங்களுக்கு மார்க் போட்டால் ஸ்டாப்பபிள். வேல்யூவேஷனை வந்து வேல்யூஸில் வேல்யூவில் இருந்து தான் வேல்யூவேஷனே வந்துச்சு. வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அன்ஸ்டாப்பபிள். எதில் வேணும் உங்களுக்கு? ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி, உங்களுக்கு அதில் என்ன வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும், அல்லது உங்களது ஏதாவது கேள்விகள் இருக்கா, அதையெல்லாம் அதில் படித்து உங்களுக்கு நாளைக்கு அது சொல்லப்படும். நாளைக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ கிட்டத்தட்ட இந்த 3 நாள் பார்த்ததனுடைய ஃபீட்பேக் நாளைக்கே கிடைச்சிடும். கரெக்டா? நான் என்னோட ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். எஸ் சௌமித்ரா, 13 நாள். அதுக்கு பிறகு வந்து அடுத்த சாப்டருக்கு போகிறோம். அதுக்கு ஒரு நாள் அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர், அதுக்கு ஒரு நாள் இருக்கும். கடைசியாக 13வது நாள் வந்து ஃபீட்பேக் செஷன். லாஸ்ட் 13வது நாள் செஷன் வந்து ஜூமில் வருவோம். திரும்ப ஜூமில் தானே ஆரம்பித்தோம். ஜூமில் வருவோம். அவங்கவுங்க வந்து ஃபீட்பேக் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ ஃபுல்லாலாம் இருக்க மாட்டீங்க. 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒவ்வொருத்தங்க வந்து அவங்கவுங்க என்ன ஃபீட்பேக் சொல்லணுமோ சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான். That's it. So how today's session went அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதை கேட்டுக்கிறேன். திரும்ப ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களை இப்போ திரும்ப எல்லாரும் இருக்கிறதுனால திரும்ப சொல்லிடுறேன். 5 PM ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ஒரு கோல் எடுத்துக்கங்க. அப்போ தான் அங்கே நீங்கள் அந்த என்ட்ரிலேயே அது கேட்கும், நீங்கள் ஒரு கோல் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு நீங்கள் போட்டால் தான் இங்கே உள்ளே அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கோல் எடுத்தால் தான் அந்த 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 குரூப்புக்கு அதான். மற்ற குரூப் மாதிரி அந்த குரூப் இல்லை, இருக்காது, இருக்கவும் கூடாது. Mesmerized, very clear, clarity, life-changing session for all. Thank you. ஓகே, இன்னைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ நாளைக்கு நான் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்ல கொஸ்டின் சார் ரியாஸ். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்க ஒரு ரூலாக சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 12 மணிக்குள்ளே நாளைக்கு அனுப்ப முடிஞ்சா, உங்களுக்கு எப்பவும் போல் இருக்கிற டைம் இருக்குது, பட் 12 மணிக்குள்ளே அனுப்ப முடிஞ்சால் நான் படிப்பேன். அது அவ்வளோதான். Happy to share with you all, my dears. My son got a job here in Pondicherry in startup company designing. Going to join in Monday. We are requesting your wishes and blessings to him. Unstoppable session, sir. Excellent. Got answers for so many questions. All the best, my dear child, and God bless you. Congratulations, Pandran. Very good. Excellent session, sir. Thank you, Jay sir. Already started to uncover ... Yeah. 3 நாள் தான் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே உள்ளே இருந்து எவ்வளோ எக்ஸலன்ஸ் வந்திருக்குன்னு தெரியும். இன்னும் 6 நாள் கோர்ஸ் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. தேங்க்யூ Bona Radha Krish. Thank you Sudha Selvaraj. Very strong life lessons. Thank you. Fantastic session, sir. I will try to make myself unstoppable. Each day chisels me. Thank you so much. Clarity என்பதன் பொருள் தெரிந்தது. நன்றி சார். வெரி குட். சிம்பிளி எக்ஸ்பிளைன் சார் அபவுட் 6. ஓகே, மோகன் குமார் 6வது பாயிண்ட் இன்னும் வேணுமா? ஓகே, வாட் இஸ் 6th பாயிண்ட்? யூ டேட் இன்ஃபினிட்டி வென் அதர்ஸ் டேட் கோல்ஸ். மற்றவங்கள்லாம் இலக்குகளோடு பயணிக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி, எல்லையற்ற விஷயத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே இங்கே தான் இப்படி தான் இதோட முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கவே இருக்காது. You are unstoppable, sir. Great session, very useful. You didn't come out of first day session itself. Excellent session. Thank you, sir.
Thank you so much, sir. Your session creates fire in everyone. Unstoppable me. Super session. Enjoyed the session very much, uncle. Thank you, Bhagavati. Bhagavati, உங்களை வந்து வாழ்த்துறேன். ராஜேந்திர குமார் சாரே எக்ஸலண்ட்டாக கற்றுக்கிறாரு. அவரோட டாட்டர் சின்சியராக வந்து உட்காந்து கேட்டு ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். கிரேட் செஷன் சார். தேங்க்யூ. நிர்மலா ராஜவேல், தேங்க்யூ. தேங்க்யூ. கீதா கோபிநாத், ப்ராஜெக்ட் கொடுத்து வேலை முடிந்தது என்று இல்லாமல் அதை படித்து தெளிவுபடுத்துவது அன்ஸ்டாப்பபிள். எஸ், நேற்று ஒன்று பார்த்தோம்ல, ஹவு வி ஆர் கோயிங் டு ஆட் வேல்யூ. சாப்டர் 1, வெரி டெப்த் அவேக்கனிங் செஷன். வெரி குட். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் யூ ஆல். 3 நாட்கள். அந்த 3 நாள்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 120+ பீப்புள் அல்லது 130+ பீப்புள் அந்த கோர்ஸ் முடிகிற வரை ஃபுல்லாக இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் கூட பார்க்கலாம்ல. ஆனால் இங்கே லைவ்ல நீங்கள் கேட்குறது நிறைய. ஸோ wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Love you all. Bye.